உங்கள் பசங்க லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கா, 3ஆம் இடத்துல சனி இருக்கா, 4ஆம் இடத்துல சனி இருக்கா, அந்த லக்கணத்துக்கு சனி எந்த எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடம் அது கஷ்டப்பட்டு தான் அதை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துருவார் இறைவன் பகவான், சனீஸ்வர பகவான். அப்போ உங்கள் பையன் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தால் 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி. ஆரம்ப கல்வியிலே தடைப்பட்டு தாங்க படிப்பார். 2-3 சப்ஜெக்ட் போயிடும். 3 சப்ஜெக்ட் வீக்காகவே தான் படிப்பார். 5ஆவது வரைக்கும் அந்த மாதிரி தான் படிப்பார். ஆனால் அதே நேரத்துக்கு 3ஆம் இடத்துல உங்கள் பையனுக்கு சனி பகவான் இருக்கார். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் இன்டர்நெட்டு, தகவல் தொடர், என்னங்க அந்த மாதிரி இந்த லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கணிதம் சார்ந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் கிடைக்கும், ஈஸியாகலாம் கிடைக்காது. இப்போ ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருந்தாலே அந்த 3ஆம் இடங்கிறது எப்படின்னா முயற்சி சாணம். அந்த முயற்சி சாணத்தை ஈஸியாக அவங்க பிடிக்க முடியாது. அப்போ 3ஆம் இடங்கிறது எதெடுத்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை, 10 தடவை, 4 தடவை அலைஞ்சு தான் அந்த காரியத்தை அந்த சாதகர் செய்ய முடியும். அப்போ 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம். அவருக்கு வெளியே தோட்டத்துக்கு நல்லா விவரமாக தெளிவாக நடிப்பார். நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி, போர்ட்ஸாக இருக்கிற மாதிரி நடிப்பார். ஒழிஞ்சு அவருடைய உள் மனசை, ஆள் மனசை பாருங்கள், ரொம்ப கோலத்தனமாக இருப்பார். அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் அவர் எப்படி, என்ன அவருடைய இது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதே 4ஆம் இடத்துல சனி இருக்காருன்னா பழைய வீட்டு தான் இருப்பாங்க. புதுசாக மறுபடியும் ஒரு வீடே வாங்கணும், பழசை வாங்கி ஆல்ட்ரஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் கஷ்டப்படணும். அப்போ அந்த 4ஆம் இடத்துனால இந்த சாதகர் இந்த ஃபேமிலி கஷ்டப்படணும். வண்டி வாகனத்துலனாலும் கஷ்டப்படணும் ஏங்க. ஆனால் அதுக்கு அழிவு கிடையாது. இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் கல்வியில் சிரமப்பட்டு தான் படிக்கணும். அவங்க சிரமப்பட்டு படித்து தான் அவங்க முன்னுக்கு வரணும். 2ஆம் இடத்துல சனி இருந்தால், ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான், சிரமப்பட்டு தான் அவங்க படித்து வரணும் அப்படிங்கிறது கணக்கு. 3ஆம் இடத்துல சனி இருந்தால் தகவல் தொடர், இன்டர்நெட்டு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க பாருங்கள், நகை நெட்லாம் போட முடியாது. நகை கழுத்தில் பாருங்கள், நகையெல்லாம் இருக்கும், நகை மோதிரம் எல்லாமே இருக்கும். அவங்க அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க. முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த உடனே கழட்டிடுவாங்க. 3ஆம் இடத்துல சனி இருந்தால். 3ஆம் இடங்கிறது நகை நட்டு ஆடை ஓரணும் அப்படி சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல சனின்னா பழைய வீடு தான். பழைய வீடை வசிச்சுருப்பாங்க. வீடே வாங்கினாலும் சரிங்க, பழைய வீடை வாங்கி இவங்க ஆல்ட்ரஸ் பண்ணுவாங்க. ஆல்ட்ரஸ் பண்ணி தான் அது குடியிருக்கிற மாதிரி வைக்கும். ஏன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, சனியை இந்த 12 பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தினால கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 10ஆம் இடத்துல தான் தொழிலுக்காக லோன்னு ரொம்ப அலைச்சல், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அப்படி தான் பண்ணி ஆகி அவங்க வாழ்க்கையில் செய்ய முடியும். அதே 7ஆம் இடத்துல சரின்னா மனைவி நினச்சாலே ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சனி பகவான் கொடுத்துருவார். 7ஆம் இடத்துல சனி இருந்தால். அதே 5ஆம் இடத்துல இருந்தாலும் குழந்தை படிப்பு தடையை கொடுக்கும். அதனாலே மன வருத்தம், பிரச்சனை, சிக்கல் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த சாதகருக்கு. எந்த பாவகத்தில் சனி பகவான் இருக்காரோ அந்த பாவகத்தை கஷ்டப்படுத்த அந்த பொருளை கொடுப்பார். அது எந்த பாவமாக இருக்கட்டும். 2ஆம் இடம் இருந்தாலும் தனம், குடும்ப, வாக்கு, அதில் கஷ்டத்தை கொடுத்துட்டே தான் அந்த இன்வால்வ் ஆப்பார். அதை விட்டு பிரியவும் வைக்க மாட்டார். என்னங்க, எந்த பாவத்தில் சனி பகவான் இருக்காரோ லக்கணத்துக்கு அந்த பாவத்துக்காக அந்த சாதகர் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஈஸியாக நான் ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்துங்க, சனி எங்கே இருக்காரோ அந்த பாவகம் கஷ்டப்படும். அந்த சனி என்ன பார்வையை பார்க்குறாரோ பார்வைக்கு பலன் சரியில்லை. அப்போ 3ஆம் பார்வை சனி பார்த்தா 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம், இளைய சகோதரர் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை கொடுக்கும். 7ஆம் பார்வை சனி பார்க்கும். அப்போ 7ஆம் பார்வை அந்த 7ஆம் பார்வையும் அந்த மாதிரி கொடுக்கும். 8ஆம் பார்வையை பார்க்கும். 10ஆம் பார்வையை சனி பகவான் பார்ப்பார். 10ஆம் பார்வையை சனி பகவான் பார்ப்பார். தொழில் சம்மந்தப்பட்டது கஷ்டப்பட்டு தான் நடத்தணும். வழியே நடத்தியிருப்பாங்க. இங்கே நடத்தி, அங்கே நடத்தி, இங்கே நடத்தி, இப்படி தான் இருக்கும். அப்போ காலபுருஷனுக்கு 11-10 சனி பகவான் வரான்னு, அப்போ தெற்கு பார்த்த கருப்பு, மேற்கு பார்த்த கருப்புன்னு நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் தொழில் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள்.